இந்த புக் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவிதை நடையில இருக்கிற மாதிரியான ஒரு புக்கு. 2வது இந்த மாரி புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோமா? இது நம்மளுக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா இருக்குமா? பரிச்சயப்பட்ட புக்கும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அப்படியே ஒரு கன்ஃப்யூஷன், டயலமாவோடயே தான் அந்த புக் வந்து வாங்கினேன். 2வது இந்த புக் வாங்குறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பாடல் வரிகள். இவருடைய பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேத்துக்கு பரிச்சயப்பட்ட ஒரு வரிகள். ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு வரிகள். ஆ நெறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய பாடல் வரிகள் ரொம்ப புடிச்சிருக்கு. நம்மளே அடிக்கடி இவருடைய பாடல் வரிகள் எல்லாம் கேட்டுருக்கோம். அப்படின்ட்டு அந்த ஒரு இது சரி படிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு தாட்லயே தான் இந்த புக் வந்து வாங்குனது. பட் இது சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த புக்க ஸ்டார்ட் பண்ணி ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, என் கைய விட்டு இந்த புக் போகல. இந்த ஒரு சாப்டர முடிப்போம் அப்படின்ட்டு இந்த ஒரு சாப்டர முடிச்சேன். அதுக்கப்புறம் 2 சாப்டர், அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4 அப்படின்னு இந்த புக்கோட கடைசில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரே ஸ்ட்ரெட்ச்ல ஒரு 7 டூ 8 ஹார்ஸ்ல இந்த புக்க முடிச்சுட்டேன். இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த புக்க பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. மனிதர்களையும், உறவுகளையும், வாழ்வியலையும் பற்றி பேசக்கூடிய ஒரு நபர். அவருடைய படைப்புகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பாடல் வரிகளாகட்டும், கவிதைகளாகட்டும், எல்லாமே இத சார்ந்தே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒருத்தருடைய புக்க தான் இன்னைக்கு எடுத்து படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த புக் வந்து ஆ ரிவ்யூ கிடையாது. ஒரு பரிந்துரை அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நெறைய பேர் இந்த புக்க படிச்சிருந்திருப்பீங்க. சில பேர் இன்னும் தொட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அந்த சில பேருக்கு இந்த புக்க நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தாழ்மையான ஒரு பரிந்துரை. யார பத்தி அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் ரொம்ப மெயின்டெயின் பண்ணல. நா. முத்துக்குமார் அவர்களுடைய படைப்பு "அணிலாடும் ஒன்று" இந்த புக்கு தான். நா. முத்துக்குமார் அவர்களுடைய படைப்பு "அணிலாடும் ஒன்று" நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு நபர். நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இவர் நம்மளுக்கு நெருக்கம் இல்ல அப்படின்னாலும், இவருடைய படைப்புகள் எல்லாமே கவிதைகள் மூலியமாகவும், பாடல் வரிகள் மூலியமாகவும் ரொம்ப நெருக்கமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இவர பத்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்து எடுத்த முதல் புத்தகம் நா. முத்துக்குமார் அவர்களுடைய "அணிலாடும் ஒன்று". என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? என்னங்க ஒரு புக் படிக்கலாமா? இன்னைக்கு உறவுகள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு இந்த இந்த நெய்பர்ஸ், இந்த ரிலேஷனு, இந்த சொந்தக்காரவங்க இவங்களெல்லாம் கண்டாலே அலர்ஜி, பயங்கரமான ஒரு டார்ச்சர் ஏன்னா அவங்கலாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அ நம்மளுக்கு ஒரு இத குடுக்குறவங்க, கஷ்டத்த குடுக்குறவங்க. அதனால அவங்கலாம் நம்மளுக்குலாம் வேணவே வேணாம் அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கோம். ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டைம்ல வந்து இந்த சொந்தக்காரவங்க, இந்த உறவுகள பத்தி ஏதாச்சும் ஒரு டைம்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருப்போம். பட் நம்ம கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உறவுகள் தான் ஏதாச்சும் ஒரு டைம்ல நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்காகட்டும், நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்வியல் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பலம் குடுத்ததாகவும், ஒரு சில இடத்துல ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுத்ததாகவும் இந்த உறவுகள் இருக்கும். அந்த உறவுகள் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அப்பா, பிள்ளை அந்த மட்டும் உறவுகள் மட்டும் கிடையாது. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு தாத்தா, பாட்டிலருந்து மச்சான்லருந்து சித்தப்பா, சித்தியிலருந்து அண்ணாள், அண்ணி அந்த மாரி வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பாடத்தையோ, ஒரு பலத்தையோ நம்மளுக்கு கத்துக் குடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. சேர்த்து வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. சில பாடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இனிமையான ஒரு பாடமா இருக்கும். ஆனா சில பாடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கரடுமுரடான பாடமா இருக்கும். பட் என்னதான் பாடங்கள், என்ன சில விஷயங்கள் வந்தாலும், அந்த உறவு அப்படிங்கிறது நம்மளுடைய உறவு தான். அது எந்த ஒரு இடத்துலயும் விட்டு போகாத ஒரு உறவு அப்படிங்கிறது தான். சில இடத்துல அதான் சொல்லுவாங்க. "என்னதான் இருந்தாலும் ரத்த சொந்தம் இல்லையா?" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் தான். இன்னைக்கு உள்ள ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, "நாம் இருவர் நமக்கிருவர்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே சுருங்கி, "நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும்" அப்படின்ட்டு. இன்னும் இப்போ உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, "நாம் இருவர் மட்டுமே போதுமே." இன்னும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டோம் அப்படின்னா, "எதுக்கு நாம் இருவர்? நம்ம மட்டும் போதும்." அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நம்ம அத சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற நம்மளுக்கு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அல்லது சிங்கிள் ஃபேமிலியாவே இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் ஃபேமிலி உறவுகளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லியிருக்காரு இந்த புக்ல.
அணிலாடும் நின்றல் அப்படிங்கிற இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருந்திருக்காரு. ஒவ்வொரு உறவுகளுடைய அந்த மெனக்கெடல் ஆகட்டும், அல்ல அந்த உறவுகளுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், அந்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறவுகள் என்ன பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவ்வளோ அழகா ஒரு கவிதை நடையாகட்டும், சில இடத்துல ரசிக்கும்படியா, சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் விடும்படியா, சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை யோசிக்கும்படியா அழகா சொல்லியிருந்திருக்காரு இந்த என்டையர் புக்கில். இவர் ஸ்டார்ட் பண்ண விதமாகட்டும் அல்லது முடிச்ச விதமாகட்டும், ஒவ்வொரு உறவ பத்தியும் சொல்லக்கூடிய விதமாகட்டும், எல்லாமே வந்து ச்சே! அப்படிங்கிற ஒரு யோசிப்பு தன்மைக்குள்ள, ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம எடுத்துட்டு போகுது. அந்த மாரி தான் சொல்லணும். இன்னும் இந்த புக்க படிக்கும்போது எனக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கேட்கறதுக்கு மேபி சில பேத்துக்கு ஒரு கிரிஞ்சா இருக்கலாம். பட் உண்மையிலே எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம குடும்ப கல்யாணத்துக்குள்ள ஒரு கல்யாண வீடு, நம்ம குடும்ப கல்யாண வீட்டுக்குள்ள அப்படி போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து, எல்லாத்தையும் பேசி, சிரிச்சு, கலாட்டா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, அந்த பந்தியில உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த கடைசியா அந்த மோர குடிச்சுட்டு அப்படியே சாந்தமா, அப்படியே நிம்மதியா அப்படி வந்து அப்படி நிப்போம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த ஒரு ஃபீல் தான். நம்மளுடைய கல்யாண வீட்ட அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படி வெளியில வந்தா எப்படி இருக்கும்? எல்லா உறவுகளையும் சந்திச்சுட்டு வந்துருவோம்ல. அந்த மாரி தான் இந்த புக் எனக்கு ஒரு ஃபீல குடுத்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அதுக்கப்புறம் அண்ணன், தம்பி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, மைத்துனன், மச்சான், அங்காளி, பங்காளி, அதிலிருந்து அதுக்கப்புறம் கடைசியா மனைவி, மகன் வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிளாவே முடிச்சிருந்திருக்காரு. அம்மாலருந்து ஆரம்பிச்சு மகன் வரைக்கும் அப்படியே முடிச்சிருந்திருக்காரு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சர்க்குலர் அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்காரு. ஒவ்வொரு உறவ பத்தியும் அவ்வளோ டீட்டெயில்ஸா சொல்லியிருந்திருக்காரு. இவருடைய அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அனந்தகுமார் அவருடைய அம்மா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அதனால ச அவருடைய அந்த நினைவுகள் அப்படிங்கிறது வந்து அம்மாவுக்கும், அவருக்கும் உண்டான அந்த நினைவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு தம்பி வேற. அந்த தம்பி பிறக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு. அம்மா அதுக்கப்புறம் எப்படிலாம் இவங்கள அரவணைச்சது, அம்மாவுக்கும் இவங்களுக்கும் உண்டான அந்த உறவு நிலை வந்து எந்த மாரி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அழகா சொல்லியிருந்திருப்பார். அம்மாலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நான் ஆப்வியஸா நாமத்துக்குமார் அப்படிங்கும்போது, கவிதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இடம்பெறாம இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு ரிலேஷன பத்தியும் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கவிதை ஆரம்பத்தில குடுத்திருந்திருக்காரு. அந்த கவிதை நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில கவிதை நடைகள்லயே சொல்லியிருந்திருப்பாரு. அம்மாவ பத்தி சொல்லும்போது சில வாக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அம்மாக்கள்லயே வந்து "உன்னம்மா, என் அம்மா" அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அம்மா, அம்மா மட்டும் தான். எல்லாத்துக்கும் அவங்க அம்மா மட்டும் தான் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாரி சில கவிதைகள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே நம்மள நெருக்கமா ஃபீல் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா, அப்பாவ பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஏன் நெறைய பேத்துக்கு நம்மளுக்கு சில தாட்ஸ்லாம் வந்திருக்கும். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஒரு டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜெனரேஷன்ல யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா ஒரு டாக்டரா இருந்திருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வரைபடம் வரையறவங்களா இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஜெனரேஷன்ல யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி முத்துக்குமாருடைய அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு புத்தக பிரியர். மிகப்பெரிய ஒரு புத்தக பிரியர். எந்த அளவுக்கு புத்தக பிரியர் அப்படின்னா, அவரு ஒரு அதையுமே ஒரு கவிதையில சொல்லியிருந்திருக்காரு. ஆ "ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால், என்னையும் சேர்த்து விற்று விடுவார் எனது அப்பா" அப்படின்ருக்காரு. ஒரு மூட்டை புத்தகம் யாராச்சும் இப்ப குடுக்குறாங்க அப்படின்னா, என்னையும் வித்துருவாரு எங்க அப்பா. அந்த அளவுக்கு புத்தக பிரியர் அப்படின்ட்டு முத்துக்குமார் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ புத்தகத்த வந்து கடன் வாங்கி அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட இருந்து புத்தகத்த கடன வாங்கினாச்சும் புஸ்தகத்த காசு குடுத்து வாங்கி படிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ட்டுருக்காரு. ஒரு ஸ்கூல் ல வேலை பார்க்குற ஒரு ஆசிரியர் தான் முத்துக்குமார் அவங்க அப்பா. நாகராஜன் அவங்க தான் அப்பா. அவங்க மிகப்பெரிய ஒரு புத்தக பிரியர். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் எங்கேருந்து இவருக்கு இந்த படிக்கும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதில வந்து நாட்குறிப்பு நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, டைரி எழுதுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அதே மாரி முத்துக்குமார் அவங்களுடைய அப்பாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அதில ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த ஒரு சென்டென்ஸ். அவர் எழுதினதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 12 முத்துக்குமார் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த தினத்தன்னைக்கு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, "இன்று இந்த உலகத்தில் 2வது அறிவாளி பிறந்தான்" அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. 2வது அறிவாளி. அதாவது வந்து இத சொல்லுவாங்கல்ல, "காக்கைக்கு தன் குஞ்சு, பொன் குஞ்சு" அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி தான். அவர் அறிவாளி, முத்துக்குமார் வந்து 2வது அறிவாளி அப்படின்ட்டு, "இன்று இந்த உலகத்தில் 2வது அறிவாளி பிறந்தான்" அப்படின்னு எழுதியிருக்காங்க.
அப்படி இந்த மாரியான ஸ்டேட்மெண்ட்ட அவரு சொல்ல, நா. முத்துக்குமார் அதுக்கு என்ன மாரி ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி குடுக்குறாரு அப்டின்னா, அழகா குடுத்துருக்காரு. எப்படி குடுக்குறாருன்னா, இந்த புக்க அப்ப எழுதிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்த நான் எழுதும்போது, இந்த உலகத்தில் 3வது அறிவாளி என்னை விளையாட கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு. நா. முத்துக்குமாரோட பையன். நா. முத்துக்குமாரோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா, ஆதவன் நாகராஜன் அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ அதான் சொல்லியிருக்காரு, இந்த புத்தகத்தை நான் எழுதிக் கொண்டிருக்கும் வேளையில், இந்த உலகத்தின் 3வது அறிவாளி என்னை விளையாட கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. ஸோ அப்பாவ பத்தி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு நெருக்கமான இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாரு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பயங்கரமா யோசிக்க வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரியம் அல்லது ஒரு ஆசை என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னா, ஒரு காதலி அப்படிங்கிற ஆசை கிடையாது. ஒரு மனைவி அப்படிங்கிற ஆசைய தாண்டி, அம்மா, அப்பா இது எல்லாத்தையும் ஆசையெல்லாம் தாண்டி, ஒரு ஆண்மகனுக்கு மிகப்பெரிய ஆசை என்ன இருக்கணும்னா, தான் பெத்த பிள்ளைய கட்டி அணைக்கிறது அப்படின்னு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் யோசிக்க வச்சது. நம்ம எத்தன நாள் நம்ம அப்பாவ கட்டி புடிச்சு எத்தன நாள் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை வந்துச்சு. அப்படியே அப்படியே படிக்கும்போது அப்படியே லைட்டா கண் கலங்கி ஒரு மாரி ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு. நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம கடைசியா நம்ம அப்பாவ கட்டி பிடிச்சோம் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளேயே எழுப்ப வச்சிருப்பாரு. ஸோ அதுதான் ஒரு ஆண்மகனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்ருக்காரு. ஸ்பரிசத்தை தொட்டு பார்த்தார். தனது பிள்ளையின் ஸ்பரிசத்தை தொட்டு பார்த்தல் அப்படின்ருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு எழுதியிருக்காரு பாருங்க. அப்பாவ பத்தி எழுதும்போது இந்த விஷயங்கள் எழுதியிருக்காரு. அக்காவ பத்தி எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அக்கா கே தான் வீட்ல எந்த அளவுக்கு ஒரு பங்காற்றியிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எழுதியிருக்காரு. தங்கச்சிய பத்தி எழுதும்போது, தங்கச்சி இன்னொரு நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாரி அண்ணிய பத்தி எழுதும்போது, அண்ணி இன்னொரு ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தமம். 2வது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு அண்ணி, அல்லது அந்த அண்ணியிலேயே எப்படி ஒரு அண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பெர்சன நம்மள மாத்துறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாரி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தி அப்படிங்கிற அந்த கேரக்டரைசேஷன் சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவி ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி, நாமத்துக்குமார் அவங்களுடைய அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஸோ இறந்து 5 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய சொந்தக்காரங்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக, இவருடைய அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த பெண் இவங்களுக்கு சித்தி. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன மாரி சொல்லியிருந்திருக்காங்க அப்புட்ன்னா, சித்தி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொடுமைக்காரவங்க. உன்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் இவரு பயந்து போயி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சில சிச்சுவேஷன்லயும் வாழ்ந்திருக்காரு. சித்தி அப்படிங்கிறவங்க இவ்வளோ பாசக்காரியா இருப்பாளா? அப்படின்ட்டு உணர்ந்திருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு அன்ப காட்டி காட்டி வளர்த்துருக்காங்க இவங்களுடைய சித்தி. சித்தி அப்படிங்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு, கடைசியா அந்த சித்தி அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர் முடிக்கும்போது என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா, ஆ இன்றைக்கு அனாதையாக தாய், தந்தை இல்லாத ஆ இருக்கும் நெறைய பிள்ளைகளுக்கு இன்னொரு ஒரு சித்தி கிடைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ சித்தியினுடைய இம்பார்ட்டன்ஸ் அழகா அப்படின்னு சூப்பரா மென்மையா சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அங்காளி, பங்காளிய பத்தி சில விஷயங்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர். அங்காளி, பங்காளிய பத்தி பேசும்போது, இவர் யுவன் சங்கர் ராஜா நெறையா ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து ஒரு ட்ரிப் மலேசியா ஒரு ட்ரிப் போயிருக்கும்போது, இவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. இந்த மாரி திடீர்னு அவங்க பங்காளி யாரோ ஒருத்தவங்க ஃபோன் கால் பண்ணி, இந்த மாரி நம்மளுடைய பெரியப்பா இறந்துட்டாருப்பா அவனு. இவருக்கு யாரு பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? இவருக்கு புரியாம, யாரு? என்ன? எந்த பெரியப்பா? அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமேலு அவர் ரெஃபரன்ஸ்லாம் குடுத்து, இந்த மாரி நீ வந்தியே, இது பண்ணியே, இப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேல் தான் இவருக்கு புரிய வருது. சின்ன வயசுல எப்பயோ ஒரு தடவ நம்ம ஊருக்கு போயிருக்கோம். அப்ப இவங்களோட இந்த சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த பெரியப்பா அப்படிங்கிறதே ஓரளவுக்கு தூரத்து சொந்தம். அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகி, திருப்பியும் மலேசியா வந்ததுக்கப்புறம், அந்த இறந்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. அப்ப அவங்களுடைய மனைவி கேட்டிருக்காங்க, "பங்காளி இவங்கலாம் இறந்துட்டாங்க அப்டின்னா, மீச தாடி எல்லாம் இருக்கிற மாரி வருமே, நீங்க எடுப்பீங்களா?" அப்படின்ட்டு. உடனே நா. முத்துக்குமார் பதில் சொல்லி போயிருக்காங்க, "ஆமா, கண்டிப்பா எடுக்கிற மாரி தானே இருக்கும். நான் எடுக்கேன்." உடனே நா. முத்துக்குமார் அவருடைய மனைவி அப்ப அ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நா. முத்துக்குமாருடைய மனைவி என்ன கேட்குறாங்கன்னா, "நம்மளுடைய கல்யாணத்துக்கே நீங்க தாடி எடுத்ததில்ல. இப்ப எப்படி?" அப்படின்ட்டு சிரிச்சபடியே அப்படியே ஒரு கிட்ட "இல்ல எடுத்துருவேன்" அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போயி சில சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்குள்ள வரும்போது, நா. முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் டைம் தாடிய ஷேவ் பண்ணியிருந்திருக்காரு.
அப்ப பாருங்க எனக்கு என்ன யோசிக்க வந்துச்சு அப்டின்னா, தன்னுடைய கல்யாணத்துக்கே வந்து தாடி எடுக்காத ஒரு நபர், ஒரு பங்காளி தூரத்து சொந்தத்தில இருக்கிற ஒரு பங்காளி இறந்துட்டாரு அப்டிங்கும்போது, அந்த தாடிய ஷேவ் பண்ணியிருந்திருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு உறவுக்கு மதிப்பு குடுத்திருக்காருன்னு பாருங்க. ஸோ, அதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு யோசிக்கும்படியா வச்சது. தான் கல்யாணத்துக்கு எடுக்காத ஒரு தாடிய பங்காளியா இருந்துட்டா அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டாரு அப்படின்ட்டு, ச்சே உறவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரே அப்படின்ட்டு தான் யோசிக்க வச்சுச்சு. பங்காளிய பத்தி அவ்வளோ அருமையா சொல்லியிருந்திருப்பாரு. தம்பிய பத்தி அழகா சொல்லியிருந்திருப்பாரு. அண்ணன பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு அண்ணன் எப்பொழுது ஆ அப்பாவாக உணர்கிறான் அப்படின்ட்டு ஒரு ஃபேக்டர் ஒண்ணு சொல்லியிருந்திருப்பாரு. ஆ அதே மாரி இவரு ஃபர்ஸ்ட்டு பிறக்கும்போது, இவரு தம்பி அதுக்கப்புறம் பிறக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு தம்பி அல்லது தங்கச்சி அப்படின்னு ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க அப்டின்னா, ஆப்வியஸ்லி இந்த ஃபர்ஸ்ட்டு பிள்ளைக்கு குடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாயிரும். அத இவரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது ஆப்வியஸா அந்த தம்பி மேல மிகப்பெரிய ஒரு கோபம் வரும். "ஏன்டா பிறந்தான்?" அப்படிங்கிற மாரி ஒரு கோபம் வரும். இவங்களும் அதே மாரி தான் ஃபேஸ் பண்ணிட்டு, சில சமயம் பார்த்தீங்க அப்டின்னா திட்டுறது, இது பண்றது அப்படிலாம் இது பண்ணியிருந்திருக்காரு. பட் எந்த டைம்ல வந்து இவங்க அண்ணன், தம்பிக்கு உண்டான நெருக்கம் எப்ப வந்துச்சு அப்டின்னா, ஏதோ ஒரு இடத்துல 4 பேர் சேர்ந்து இந்த தம்பிய அடிக்கும்போது, அந்த தம்பி வந்து முத்துக்குமார் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. "அண்ணா இவன் என்னைய அடிச்சுட்டான்" அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அப்பதான் அப்படின்னு போய் இவரு போய் சமரசம் பண்ணி, இது பண்ணி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிட்டு வந்தது. அப்பதான் தெரிஞ்சிருக்கு, ஒரு அந்த இடத்துல நான் ஒரு தகப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர வந்து உணர வச்சுட்டான் என் தம்பி, அப்படின்ட்டு உணர்ந்திருக்காரு. ஸோ எவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு உறவு பாருங்க. அண்ணன், தம்பி அப்படிங்கிற உறவே வந்து ஒரு நெருக்கமான உறவு. அதுலயுமே சில கவிதை நடைகள்ல சொல்லியிருந்திருப்பாரு. என்ன அப்படின்னா, "எத்தனை தூரம் நாம் விலகி இருந்தாலும், உள்ளுக்குள்ளே நாம் சேர்ந்து இருப்பதற்கு ஒரு சமம். அது இந்த வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது." அப்படிங்கிறது தான். எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயத்தில வந்து யோசிக்க தோணும். அண்ணன், தம்பி, இந்த அக்கா, தங்கச்சி, கூட்டு குடும்பத்தில இவங்கலாம் அந்த கூட பிறந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம்ல கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம், வெளியில மேபி அவங்களுக்கு உண்டான விரிசல்கள் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் தோணும். பட் உள்ளுக்குள்ள அவங்க எல்லாருமே ஏதாச்சும் இந்த சொல்லுவாங்கல்ல, "தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும்" அப்படிம்பாங்கல்ல. அது மாரி அண்ணன் தம்பிக்கு அண்ணனுக்கு ஒண்ணு அப்படின்னா தம்பி துடிச்சு போறது. தம்பிக்கு ஒண்ணு அப்படின்னா அண்ணன் துடிச்சு போறது. இந்த மாரியா ஒரு விஷயங்கள் அப்படியே கவிதை நடையில சொல்லியிருந்திருப்பாரு. அவ்வளோ அழகா சொல்லியிருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசில எனக்கு வந்து ரொம்ப ஒரு டச்சிங் ஃபேக்டரான ஒரு சாப்டர் என்ன அப்டின்னா, மனைவி. மனைவிய பத்தி அழகான ஒரு லவ் லெட்டர் எழுதியிருப்பாங்க. உண்மையிலேயே சொல்றேன். அழகான ஒரு லவ் லெட்டர் எழுதியிருப்பார். இவ்வளவு அழகா, இவ்வளவு ஒரு அப்படியே கொஞ்சும்படியா, அதாவது வந்து என்ன சொல்றது? அ இந்த மனுஷனுக்குள்ள ஒரு காதல் அப்படியே பொங்கி வழியிற மாரி, இவ்வளோ அன்போட ஒரு கவிதை, ஒரு லவ் லெட்டர் எழுத முடியுமா? அப்படின்ட்டு யோசிக்க வச்சுச்சு. அவ்வளோ அந்த லவ் லெட்டர முடிக்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கனமா ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. ஆரம்பத்தில வந்து கொஞ்சியிருப்பாரு. கடைசியா அந்த லவ் லெட்டர் முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கனமா ஃபீல் பண்ண வச்சிருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு லவ் லெட்டர் தன்னுடைய மனைவிக்கு எழுதின லவ் லெட்டர். அந்த லவ் லெட்டர்ல சில விஷயங்கள் எப்படி சொன்னது? ஆரம்ப காலகட்டத்தில எப்படி இருந்தாங்க? அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க? அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்திருப்பாரு. தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் உண்டான நெருக்கம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து முடிக்க வர இன்னொரு சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, மகன். மகன் ஆப்வியஸ்லி அ இப்போ ரீசென்ட்டா நடந்த சில ஃபங்ஷன்ஸ்லயும் அவருடைய மகன வந்து நம்ம பார்த்திருந்திருப்போம். ஆதவன் நாகார்ஜுனன். அ நாகராஜன். ஆதவன் சாரி ஆதவன் நாகராஜன். ஸோ அவங்களையும் பார்த்திருப்போம். மகன பத்தி அவ்வளோ அருமையா சொல்லியிருந்திருப்பார். அவருடைய அப்பா எப்படி ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தாரோ, அதே மாரி தன்னுடைய மகனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. "நீ என்னைக்காச்சும் கண்டிப்பா இந்த ஒரு லெட்டர் எடுத்து படிக்கும்போது, கண்டிப்பா உன் கண்லேருந்து கண்ணீர் வரும். அப்ப அ நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணருவ. ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என்ன நான் உனக்காக விட்டுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறத நீ உணருவ அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருந்திருப்பார். உண்மையிலேயே தன்னுடைய பையனுக்காக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்த விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய பையனுக்காக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இன்றைக்கு நான் முத்துக்குமார் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபர் அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் முத்துக்குமார். அந்த மகன் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர்ல வந்து அ ஒரு கவிதை ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்திருப்பாரு. ஆ "மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ்" அப்படின்ட்டு. இது வந்து கமல்ஹாசன் எழுதின கவிதை. அத வந்து மேற்கோத்து காட்டியிருந்திருப்பாரு. மகன் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர்ல. ஸோ மகன பத்தி பேசும்போதும் நம்மளுக்கே ஒரு அழுகை வந்துரும். ஸோ அந்த மாதிரியா
ஒவ்வொரு உறவுகள பத்தியும் அவ்வளவு சூப்பர்பா சொல்லியிருந்திருப்பாரு. அவ்வளோ அருமையா சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி நா. முத்துக்குமார் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் கண்டிப்பா கிடையவே கிடையாது. மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நெறைய பேத்துக்கு. ஆ ஒரு சில காலகட்டத்தில சொல்லியிருந்திருப்பாங்க. "நீ வந்து கவிஞர் கண்ணதாசன படிக்க ஆரம்பிச்ச அப்படின்னாலே கவிதை எழுத ஆரம்பிச்சுருவ" அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசனுடைய சில படைப்புகள் வந்து நான் படிச்சிருந்திருக்கேன். பட் நான் ஃபீல் பண்ணது, கண்டிப்பா நா. முத்துக்குமார நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, நீங்களும் கவிதை எழுத ஆரம்பிச்சுருவீங்க அப்படிங்கிறது தான் உண்ம. எப்பேர்ப்பட்டவனும் ஒரு கவிதை எழுத ஆரம்பிச்சுருவான். அந்த மாரி ஒரு தாக்கத்த ஏற்படுத்தி போன ஒரு மனிதர் தான் நா. முத்துக்குமார். இன்னும் இந்த புத்தகத்த பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் நெறைய ஆசை இருக்கு. இந்த புத்தகத்த பத்தி நெறைய பேசணும் அப்படின்னு தான். இன்னும் சில விஷயங்கள் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா, நாற்காலிய பேச வச்சிருந்திருப்பாரு. வெயிலையும், மழையையும் உரையாட வச்சிருந்திருப்பாரு. கிளிகள பொறாமப்பட வச்சிருந்திருப்பாரு. மா தான் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் பட்டிமன்றம் போட வச்சிருந்திருப்பாரு. அதுக்கு ஒரு பெயர் வச்சு, அதுக்கு ஒரு உறவ சொல்லிக்காட்டி, அந்த மாரி சில பட்டிமன்றங்கள் நடக்கும். நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் பேசும்படியா பேச வச்சிருந்திருப்பாரு. ஸோ, அந்த மாதிரியான வெயில பொறாமப்பட வச்சிருந்திருப்பாரு. மழைய வந்து ரசிக்க வச்சிருந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசி, அவங்க 2 பேரும் நம்மள பத்தி பேசினாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேசும். குலதெய்வங்களாகட்டும், கொண்டாட்டங்களாகட்டும், பண்டிகையாகட்டும், நம்ம விடுமுறைக்கு நம்ம வீட்டுக்கு போற தாத்தா, பாட்டியோட வீடாகட்டும், நமக்கு பேரன், பேத்திக்கு உண்டான மிகப்பெரிய நண்பர்கள்னா யாரு? அது தாத்தா, பாட்டி மட்டும் தான். தாத்தா, பாட்டிக்கு உண்டான மிகப்பெரிய நண்பர்கள்னா யாரு? அது பேரன், பேத்தி தான். அப்படின்று நெறைய ஆ பொருட்கள் சார்ந்த விஷயங்கள், நெறைய உள்பொருள் நெறைய குவிச்ச ஒரு கவிதை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த புக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்க படிக்க நம்மளுக்கே இந்த வாழ்க்கை மேல மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம், மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புக்கு. மறக்காம வாங்கி படிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் முத்துக்குமார். நான் ஆரம்பத்தில சொன்ன மாரியே தான். இந்த புத்தகத்த நெறைய பேர் படிச்சிருந்திருப்பாங்க. சில பேர் தொடாம இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அப்படி தொடாம இருந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையினுடைய சில அம்சம் உங்களுக்கு புரியாமயே போயிருக்கும் அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான், சின்ன சின்ன உறவுகள்ல நம்மள பலப்படுத்தக்கூடிய நெறைய உறவுகள்ல, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வச்சவரு நா. முத்துக்குமார். அதுல ஒன் ஆஃப் த படைப்பு தான் அணிலாடும் ஒன்று. இந்த புக்கோட லிங்க் கீழ குடுத்துருக்கேன். பார்த்துட்டு, படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. இவருடைய இன்னொரு படைப்பு கூடிய சீக்கிரத்தில வெளிவர இருக்கு.